எடுத்துட்டு வந்தீங்க? கோயில், பக்கத்து கோயில்ல திருடிட்டு வந்துட்டீங்களா? திருட்டு வாழையில பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? சாப்பிடலாமா? ரெடியா? சும்மா சொல்லக்கூடாதுங்க, நிஜமாவே நல்லா தான் இருந்துச்சு. அது திருட்டு வாழைன்றதுனாலயா இல்லை இந்த பிரியாணின்றதுனாலயான்னு தெரியல. வாங்க நம்ம மெட்ராஸ் ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் நெய், எண்ணெய், அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. நீளமாக ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டுட்டு, ஒரு மிக்சியில் வந்து சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்கான்னு எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கூட போட்டு அரைச்சிக்கோங்க. மசாலா வந்து நல்லா வதங்கணும். சிக்கன் பிரியாணின்றதுனால இன்னும் நல்லாவே வதங்கணும். மட்டன் பிரியாணிக்கு கூட வேக்காடு ஜாஸ்தி, இதுக்கு நம்ம சீக்கிரமாகவே வெந்துடும் சிக்கன். அதனால் மசாலா வந்து வதக்கிற பக்குவத்தில் தான் அந்த டேஸ்ட் இருக்குது. ஸோ மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். தயிரும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இதில் தயிரும் போடுறோம், லெமனும் போடுறோம். அதனால் ரொம்ப போட்டால் அது தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். நான் முன்னாடி நாள் சிக்கனே வந்துட்டு வாஷ் பண்ணி தயிர் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுருந்தேன். லெஃப்ட் ஓவர் சிக்கன் தான், அதனால் இன்றைக்கி வந்து பிரியாணிக்கு ஏற்ற பீஸ் கிடையாது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். தண்ணி கொதி வந்தோடனே நம்ம ரைஸை போட்டுட்டு புதினா போட்டு லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். உப்பு சரி பார்த்துக்கோங்க. இது வந்து 1/4 கரண்டி உள்ளே போனால் சரியான பதம். இது செஃப் தாமுகிட்டேருந்து நான் இது கற்றுக்கிட்டது. அளவு தண்ணி தெரியாதவங்க கரண்டி விட்டு பாருங்கள். 1/4 அரிசிக்கும் மேலே 1/4 இது போகணும். எப்படி வந்திருக்கு பாருங்கள், உதிரி உதிரியாக. எக்ஸ்ட்ரா வேணும்னா நெய் போட்டுக்கோங்க நீங்கள். இது வந்து மசாலா கம்மியாக மெட்ராஸ் பிரியாணி மாதிரியே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷாக நம்ம சிக்கன் 65 முட்டை இருந்தாலே போதும். தயிர், வெங்காயம் இது எல்லாமே. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிம்பிள்ன்றதுனால நேற்று ஹெவியாக சாப்பிட்டோம். அதனால் இருக்கிற சிக்கன் வச்சு செஞ்சாச்சு. அதுலேயுமே 65 இல்லைன்னு ஒரு குறை இவனுங்களுக்கு. இதுக்கு கத்திரிக்காய் தாளிச்சா பர்ஃபெக்ட் காம்பினேஷன். பிரியாணி சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள், நல்ல மயக்கத்தில் 3 பேர் படுத்திருக்காங்க. சமைச்சவங்களோட சாப்பிட்டவங்களுக்கு தான் பயங்கர டயர்டாயிருச்சு போல். போனால் போதுன்னு பக்கத்தில் ஒரு பிளாங்கெட்டை விரித்து கொடுத்துருக்கானுங்க. சரி தூங்குவோம். டூடல்ஸ்.